ஒருவேளை கடவுள் உங்க முன்னாடி வந்து ஏதாவது வரம் வேணுமான்னு கேட்டா அப்ப இந்த 3 வரங்களை மட்டும் நீங்க கேட்கவே கூடாது. அதுலயே நம்பர் 1 பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஷாக் ஆயிடுவீங்க. நம்பர் 3, ஒருவேளை கடவுள் உங்க முன்னாடி வந்து நின்னு உங்களுக்கு ஏதாவது வரம் வேணுமான்னு கேட்டா எனக்கு சாகாம இருக்கிறதுக்கு வரம் கொடுன்னு நீங்க கேட்கவே கூடாது. அப்படி கேட்டு கடவுள் அந்த வரத்தை உங்களுக்கு கொடுத்துட்டாருன்னா உங்க வாழ்க்கையில நீங்க பண்ண பெரிய தப்பு இதுவா தான் இருக்கும். ஏன்னா ஒருவேளை உங்களுக்கு சாவே இல்லாம போயிடுச்சுன்னா 200 வருஷம் கழிச்சு தான் நீங்க பண்ணது எவ்வளவு பெரிய தப்புங்கிறத ரியலைஸ் பண்ணுவீங்க. நம்பர் 2, ஒருவேளை கடவுள் உங்களுக்கு ஏதாவது வரம் வேணுமான்னு கேட்டா எனக்கு 1000 கோடி ரூபாய் கூட நான் மிகப்பெரிய பணக்காரனாக போறலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா கடவுள் ஒருவேளை உங்களுக்கு 1000 கோடி ரூபாய் கொடுத்து நீங்க அதை உடனே செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அடுத்த நாளே உங்க வீட்டுக்கு இன்கம் டாக்ஸ் ரைட் வந்துருவாங்க. அப்ப நீங்க கடவுள் தான் இந்த காசை எங்களுக்கு கொடுத்தாருன்னு சொன்னாலும் யாருமே நம்ப மாட்டாங்க. ரொம்பவே சூப்பரான நம்பர் 1ங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குன்னா அந்த வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட்ல ஒரு ரெட் டாட் போடுங்க. பார்க்கலாம் எத்தனை பேருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குன்னு. நம்பர் 1, ஒருவேளை கடவுள் உங்க முன்னாடி வந்து ஏதாவது வரம் வேணுமான்னு கேட்டாருன்னா அப்ப நான் தொட்டு பாக்குற பொருள் எல்லாம் தங்கமா மாறணுங்கிற வரத்தை நீங்க கேட்கவே கூடாது. ஏன்னா ஒருவேளை கடவுள் அந்த வரத்தை உங்களுக்கு கொடுத்துட்டாருன்னா அப்ப நீங்க எந்த பொருளை தொட்டாலும் அது தங்கமா மாறிடும். இதனால பூமியில இருக்கிற தங்கத்தோட வேல்யூ ரொம்பவே கம்மியாயிடும்.